ஆண்டுடைய 1025வது நவநாள் ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். துவக்க பாடல். என் ஆண்டவரே, என் கடவுளே, எங்கள் பாதுகாவலரே, புனித தோமையாரே, எங்கள் விசுவாச ஊற்றே, உயிர்த்த இயேசுவை கண்டவரே, எங்களை தயவாய் காத்தருளும். என் ஆண்டவரே, என் கடவுளே, எங்கள் பாதுகாவலரே, புனித தோமையாரே, எங்கள் விசுவாச ஊற்றே, உயிர்த்த இயேசுவை கண்டவரே, எங்களை தயவாய் காத்தருளும். என் ஆண்டவரே, என் கடவுளே, எங்கள் பாதுகாவலரே, புனித தோமையாரே, எங்கள் விசுவாச ஊற்றே, உயிர்த்த இயேசுவை கண்டவரே, எங்களை தயவாய் காத்தருளும். இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாளர் யோவான் இயேசு பெருமான் வழங்கிய நற்செய்தியை பற்றி இவ்வாறு தொடங்குகிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அனைத்தும் அவரால் உண்டாயின, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்று வார்த்தையான இயேசுவை படைப்பாற்றலாகவும் படைப்பிற்கெல்லாம் வாழ்வாகவும் அவ்வாழ்வே பாவ இருள் படித்த உலகிலும் உள்ளத்திலும் ஒளியாக ஒளிர்ந்தது என்றும் யோவான் கூறுகிறார். இயேசு வாழ்வாகவும் ஒளியாகவும் உயிராகவும் இருந்து நற்செய்தியின் வழியாகவும் நற்செயல்கள் வழியாகவும் இறையரசை இவ்வுலகில் நிலைப்படுத்தினார். இப்பணியை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்ற 12 திருத்தூதர்களாக தெரிந்தெடுத்தார். 12 ஒருவர் புனித தோமையார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், உடல் நலமற்றோரை குணமாக்குங்கள் என்ற இயேசுவின் இயக்கத்தை நிறைவேற்ற இயேசுவின் நற்செய்தி ஒளி பெறாத நம் பாரத நாட்டிற்கு பகலவனாய் பௌர்ணமி நிலவாய் வந்தார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பிறருடன் பகிர்ந்து கொண்டார். அவரால் நாம் இறையரசின் மக்கள் ஆனோம். இயேசு வழங்கும் முடிவில்லாத வாழ்வை பெரும் பேற்றினையும் பெற்றோம். எனவே இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமையாருடன் சேர்ந்து அவர் பரிந்துரையோடு இயேசுவிடம் செல்வோம். இருள் நீக்கும் இயேசுவின் நற்செய்தியால் நம் உள்ளத்தில் ஒளியேற்றுவோம். நம் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நம்பிக்கையோடு எழுப்புவோம். புனித தோமையாரை நோக்கி பரிந்துரை ஜெபம். இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவராக இயேசுவினால் தேர்ந்து கொள்ளப்பெற்ற புதுமை வள்ளல் புனித தோமையாரே, உண்மையாகவே இயேசு உலக மீட்பர் என்று நம்பிய புதுமை வள்ளல் புனித தோமையாரே, இயேசுவின் போதனையாலும் புதுமையாலும் கவரப்பட்டு உறுதியான இறை நம்பிக்கையிலும் உண்மையான அன்பையும் வளர்த்து கொண்டவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, ஆண்டவர் இயேசு சொன்னபடி திருத்தூதருக்கு உரிய அனைத்து குணங்களிலும் சிறந்து விளங்கியவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, இயேசுவிற்காகவும் அவரது நற்செய்தியை அறிவிக்கவும் ஏற்பட்ட இடர்களால் உயிரையும் இழக்க துணிந்த புதுமை வள்ளல் புனித தோமையாரே, நமது புனிதரை நோக்கி அனைவரும் இணைந்து இந்த நவநாள் ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். இந்தியாவின் திருத்தூதர் என்று எல்லா மக்களாலும் அன்போடு அழைக்கப்படும் புனிதரே, திருத்தூதரே, இந்நேரத்தில் உன் திருப்பாதம் நம்பி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியார் இந்திய நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பெற்ற இயேசுவின் இனிய சீரே, நீர் பெற்ற இறை இன்பத்தை
எம்மோடு பகிர்ந்து கொண்டதற்காக உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் உயிர்ப்பில் உறுதிய ஐயம் கொண்ட தருத்துவரே, உயிர்த்த ஆண்டவர் மீது நீர் பெற்ற உறுதியான நம்பிக்கையில் நாங்களும் ஐயமற்ற நம்பிக்கை கொடியை உறுதியாக பெற்றுக் கொண்டதற்காக உம்மை புகழ்கிறோம். உயிர்த்த ஆண்டவரை கண்டவுடன் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று உள்ளம் நிறைந்த உயிருள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியவரை, நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை நாள்தோறும் கண்டு அவரை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு மகிழ்ச்சியோடும் முழு ஆன்மாவோடும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று நம்பிக்கையுடன் அழைத்து இன்புற்று மகிழ இறை உணர்வை தூண்டி எழுப்பியருளும். போமா, நீ என்னை கண்டதாக நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்கிற பேர் பெற்ற பெருமையை பெற்று தந்த நீ, இறை நம்பிக்கையில் நாங்கள் பேர் பெற்றவர்களாய் யாதொரு தீங்கின்றி நலமுடன் வாழ வரம் பெற்று தாரும். இயேசு கிறிஸ்துவின் 12 தூதர்களுள் ஒருவரான புதுமை வள்ளல் புனித தோமையாருடைய திருத்தலத்திற்கு வந்துள்ள அன்பர்களே, இறைமகன் இயேசு தம் 12 சீடர்களை இறையாட்சி பணிக்காக அனுப்பும் போது, நீங்கள் செல்லும் இடங்களில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று தம் சீடர்களுக்கு பணித்தார். இயேசு பணித்த இப்பணியை ஏற்று பறந்து விரிந்த நம் பாரத நாட்டிற்கு வந்து இத்திருமலையில் வீற்றிருந்து நமக்காக இறைவனிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும் நமது புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நமது மன்றாட்டுகளையும் நாம் சமர்ப்பிப்போம். எங்கள் வானக தந்தையே, நல்ல ஆயனாகவும் நடமாடும் நற்செய்தி கூடமாகவும் விளங்கிய உம் அன்பு மகன் இயேசுவை போல் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம் காட்டவும் அதன்படி வாழவும் வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் பெறுவதற்கன்று பணிபுரியவே வந்தேன் என்ற உம் வார்த்தைகளுக்கும் வாழ்வுக்கும் ஏற்ப உலக தலைவர்கள், என் இந்திய நாட்டின் தலைவர்கள் மக்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் உள்ள தலைவர்களாக விளங்கவும், உம் மதிப்பீடுகளின்படி ஒற்றுமை, சமாதானம், நீதி, உண்மை இவற்றில் சிறந்து விளங்கவும் இறையரசின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் புதுமைகளின் நாயகனே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, திருத்தூதர்களை பணித்திடத்திற்கு அனுப்பி நற்செய்தியை அறிவிக்கவும், நோய்களை குணமாக்கி பேய்களை விரட்டவும் ஆற்றல் கொடுத்தீர். இங்கு வந்துள்ள நோயுற்றோர், துயரம் அடைந்துள்ளோர், தீய சக்திகளால் தீண்டப்பட்டுள்ளோர், எதிரிகளின் சூழ்ச்சிகளால் பொறுமை இழந்தோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவரும் தங்கள் துன்பம் கலைந்து இன்புற்று செல்ல புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எமக்காக பட்ட அன்பின் காயங்களே உம் சீடர் தோமையாருக்கு உமது உயிர்ப்பில் உறுதி கொள்ள ஆதாரமாக இருந்தது. எங்களின் உறவு வாழ்வில் துயர் களைவதற்காக எந்த காயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும், அஞ்சா நெஞ்சத்தோடு அன்பு பணிபுரியவும், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மில் நிலைத்து நிற்கவும் வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று புனித தோமையாரை நற்செய்தி பணிக்காக அழைத்து கொண்ட கருணை வள்ளல் இயேசுவே, எம் இளையர் இளம்பெண்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், கடின உழைப்பால் ஒளிமயமான எதிர்கால வாழ்வை பெற்று பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கவும், நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று
புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரை ஒரு மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களிலே நாம் புனித தோமையாரின் பரிந்துரையோடு பெற்றுக்கொண்ட தேவைகளுக்கு நன்றி செலுகிற அதே நேரத்தில் இப்பொழுது நம் மனதில் இருக்கக்கூடிய நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக எடுத்து வைத்து ஜெபிப்போம். நமது புனிதரை நோக்கி நன்றி அறிதல் ஜெபம். மாபெரும் கொடையாளரே, மண்ணிலே இருந்தாலும் இத்திருத்தல மலை உயர்ந்தே உள்ளது. தலைநிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு அண்மையில் உள்ளது என்கிற இறைவார்த்தை எம் உள்ளத்தின் உணர்வுகளையும் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளது. ஏனெனில் உம் வார்த்தையால் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம், உம் அற்புதங்களால் சுகமடைந்தோம், உம் பணிவால் பாவ மன்னிப்பு அடைந்தோம், உம் வல்லமையால் மரண கருவாயிலிருந்து காப்பாற்றப்பட்டோம். நீ நம்பியபடியே உமக்கு ஆகட்டும் என்று நம்பியவர்களுக்கு அற்புதங்கள் செய்தவரே, அந்த ஆற்றலை தம் திருத்தூதர்களுக்கு தந்தவரே, புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நாங்கள் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். உம் உடனிருப்பும் தோழமையும் என்றும் என்னோடு இருப்பதாக. ஆமென். பிணியுற்றோர், பல்வேறு துயரத்தில் இருப்போர், வரம் வேண்டுவோர் ஆகிய அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என மொழிகிறீரே. தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரு என்று நோயாளிகள் அழைத்த போது இரக்கம் காட்டி குணமளித்தீர். நீ விரும்பினால் குணமாக முடியும் என்று ஊனமுற்றவர் அழைத்த போது விரும்புகிறேன் குணமாக என்று குணமளித்தீர். உம் ஒரு வார்த்தையால் நோய்கள் குணமானது, பேய்கள் நீங்கியது. உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்துள்ள எம்மை கண்ணோக்கி இரக்கம் கொண்டு நலமான வாழ்வை தந்தருளும். நாங்கள் அன்பு செய்கிறவர்களையும் எங்கள் பகைவர்களையும் எங்கள் செபம் யாருக்கு தேவையோ அவர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு சொந்தமான மக்கள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள். நீர் நம்மோடு தங்கி பிணியில்லா பேரின்ப வாழ்வை தந்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் அர்ச்சித்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் தந்து வழிநடத்தி கொள்வாராக. ஆமென்.